வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவிஎம் யோகா சேனலில் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் அதனுடைய நிர்வாகியான பேராசிரியர் சகோதரர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதரும் பொதுநோக்கில் கவிப்புனைந்த திருவள்ளுவரும் உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கு உயிரிழந்த சாக்ரடிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானிகளை எல்லாம் வணங்கி அன்றும் இன்றும் என்றும் நம்மை எல்லாம் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஆசான் அருத்தங்களுடைய உற்பாதங்களை வணங்கி இன்று 25/12/2024 நான் ஒரு சிந்தனையிலிருந்து ஆசான் அருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு வாழ்க்கை நெறி. அதனை பற்றி சிந்திப்போம். உலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த உயிரும் அழிவதில்லை என்று சொல்கிறார் சாமிஜி. சாமி ஒரு கவியில சொல்லுகிற போது, வினையதும் தனம் தீது என்பதில்லை, விளைவு அதை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே, வினைக்காலம் இடத்தொடர்பு பொருளுக்கேற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கு என்று சொல்கிறார். நம்முடைய எண்ணம், சொல், செயலால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அதனுடைய விளைவுதான் நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைகின்றது என்பதை சாமிஜி அவர்கள் வலியுறுத்துகிறார். இதற்கு ஏற்பதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையும் தீமையும் உண்டாகின்றன. நாம் ஆழ்ந்து மனித சமுதாயத்தை சிந்தித்து பார்த்தோமேனால் அதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் இன்றும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுடைய உயிரிலே கலந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் சாமிஜி ஒரு கவியில சொல்றாரு, விலங்கினத்தின் வித்து தொடர் வியக்கத்தகு மனித உருவாய் தொடங்கி பல லட்ச தலைமுறையால் வாழ்ந்து வருகிறோம். பல நாட்டில் வாழ்கிறோம். பண்பாடு காலத்தார் படர்க்கு எழுதி இனம், மொழி, ஜாதி, மதம் இவற்றால் பொருள், புகழ், அதிகாரம் இவற்றை பெருக்கிக் கொண்டோம். தற்போது கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். சீர்திருத்த இறையுணர் அறநெறி பற்றி நம்மை பற்றி சிறிது சிந்திப்போம் என்று அற்புதமான ஒரு கவியை கொடுத்திருக்கிறார்கள். நாம் பரிணாம வளர்ச்சியிலே தொன்று தொட்டு கருவின் மூலமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையினுடைய சேர்க்கையால் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம். அதற்கு முன்னோக்கி சென்றோம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை வாழ்கின்ற மனிதன் வரைக்கும் பரிணாம தொடர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் எந்த உயிரும் அழிவதில்லை என்று சாமிஜி அவர்கள் நமக்கு வலியுறுத்திருக்கிறார்கள். அதுபோல இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்தவர்கள் ஆற்றலோடு கூட நம்முடைய உயிர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதையும் சாமிஜி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அதே போல நம்முடைய மகான்கள் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்தில் தோன்றி மக்களுக்கு நல்வழியை காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியிலே இறை உணர்வை நாம் அறிந்து கொண்டோமானால் அறநெறியோடு வாழும்போது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய தெளிவும் அன்பும் கருணையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை என்பது முக்கோணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான், இயற்கை, சமுதாயம் என்ற முக்கோணத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். தன்னை உணர்ந்து இயற்கை ரசித்து சமுதாயத்தோடு நாம் ஒட்டி வாழ்கின்ற போது நமக்கு பெரும்பாலும் இன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும். அதுபோல இயற்கையை உணர்ந்து கொண்டால் விஞ்ஞானம் சொல்லுகிறது, அணுவின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயற்கை நிகழ்ச்சிகளை தன்மைகளை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. அதுதான் விண் கூட்ட ஞான் விஞ்ஞானம் என்று சொல்கிறார் சாமிஜி. அப்போ இந்த இயற்கையை உணர்ந்து நாம் ரசித்து வாழுகின்ற பொழுது எந்த உயிர்களுக்கு நாம் துன்பம் தராமல் வாழக்கூடிய அறிவை நாம் பெறுகிறோம். அதே போல சமுதாயம் என்பது சமுதாயத்திலே மக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவையினாலும் விருப்பத்தினாலும் தகுதியினாலும் வேறுபட்ட நிலைகளை வாழுகிறார்கள்.
பலர் விருப்பத்திற்கும் தேவைக்கும் மதிப்பளித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான் சமுதாயத்தோடு நாம் சமுதாயத்தில் செய்கிற ஒரு தொண்டாக அமையும். அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதரும் தன்னை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பழக்கத்தை மாற்றி விளக்கத்தை நல் விளக்கமாக பெற்று அந்த வழியில வாழ்வதற்கான வழியை நம்முடைய அருள் தந்தை அவர்கள் நம்முடைய எளிய முறை குண்டலி யோகத்தின் மூலமாகவும் அகத்தாய்வின் மூலமாகவும் அகத்தவத்தின் மூலமாக நமக்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதை அன்றாடம் பயின்று இந்த வையத்தில் அனைவரையும் சமமாக மதித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.